ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த PS ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் PS பிரியார். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதாவது ப்ரோ, நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு டயட் பிளான் வந்துட்டு ஆடுகளுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு நான் இன்னும் வேறு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது டயட் பிளான் அப்படின்னா இப்போது தீவன முறைகளில் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? தீவன முறைகள் ஆல்ரெடி நான் தீவன முறைகள் பசுந்தீவனம், அலர் தீவனம் எல்லாமே, உலர் தீவனம் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வந்துட்டு நம்ம கைத்தீவனமாக என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கைத்தீவனம் வந்துட்டு கடலில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ இன்னும் வேறு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வீடியோ சரிச்சு வந்து அப்படியே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோ கொடுப்பலாம். ஆடுகளுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீவன முறைகள்லேயே நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டயட் பிளான் பண்ணாலுமே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கணிச்சு வச்சுருக்க அந்த வெயிட்டை வந்துட்டு அடைய முடியும். ஸோ அதை நான் எப்படி இப்போ சொல்கிறேன். ஆடுகளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்திங்கன்னா கைத்தீவனமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்காசோளம் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் கொடுங்க. அதாவது காய்ந்த மக்காசோளம், ஓகேங்களா? நீங்கள் காய்ந்த மக்காசோளத்தை அந்த சோளங்களை உதிர்த்து ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நான் முதல்ல சொன்னால் ஆடுகளுக்கு அரிசி கொடுக்குறது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயமோ, அட் த சேம் டைம் இந்த மக்காசோளம் கொடுக்குறதும் அதே சேம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். இதையுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பழகணும். ஒரு ஆள் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த மக்காசோளம் வந்துட்டு ஆடுகளுக்கு நீங்கள் கொடுங்க. குட்டிகளுக்கு வேண்டாம். ஒரு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் ஆடு மாதிரி இருக்கக்கூடிய அடல்ட் ஆடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்து பழகிறது மூலிமா ஆடு வந்துட்டு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோதுமையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். கோதுமையும் வந்துட்டு அதே மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் கொடுக்குறீங்க, இது ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக கொடுங்க, அது ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக கொடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வர மூலமாக ஆடு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை விடவும் இப்போ டயட் இருக்குது. நான் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஃபியூச்சரில் நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு அந்த வீடியோ ஒரு டயட் பிளான் மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தரேன், அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோக்களை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் வந்துட்டு நீங்கள் கைத்தீவனமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்காசோளம் நீங்கள் வந்துட்டு கொடுங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் அரிசி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை கொடுக்க வேணாம். இல்லை இதை கொடுக்குறீங்க அப்படின்னா அரிசி கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா? அரிசியோட ப்ராசஸே வேறங்க. அரிசி வந்துட்டு டயட்டுக்காக கொடுக்குறது இல்லை, அரிசி வந்துட்டு கொம்பு வளர்றதுக்காக கொடுக்குறது வேறு, அரிசி வேறு ஒரு யூஸுக்காக கொடுக்குறது. இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது, ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.